9ஆம் இடத்தில் மாந்தி. 9 9ஆம் இடங்கிறது என்னங்க? பாக்கியஸ்தானம், தந்தையை குறிக்கக்கூடிய இடம். 9ல் மாந்தி இருந்தால் கண்டிப்பாக அந்த குழந்தை பிறக்கும்போது அவங்க அப்பாவுடைய ஜாதகத்தையும் குழந்தையுடைய ஜாதகத்தையும் நல்லா பார்க்கணும். அந்த மாந்தி நிற்கக்கூடிய நட்சத்திர திசா புத்தி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அப்பாவுக்கு ஆயுள் கண்டத்தை கொடுக்கும். அதே மாதிரி 9 வயசு வரைக்கும் அப்பா ரொம்ப கஷ்டப்படுவார். அப்பாவை வளர்ச்சி அடையவே விட மாட்டான். ஏன்னா 9ல் மாந்தி இருந்தால் எங்கே பார்க்கும்? 3ஆம் இடத்தை பார்க்கும். 9ல் மாந்தி இருந்தாலும் இளைய சகோதர உறவு இருக்காது. அப்படியே இருந்தாலும் அவங்களுக்குள்ள பிரச்சனையாக தான் இருக்கும். அதே மாதிரி முயற்சி என்ன, நான் முயற்சி பண்ணுறேன், ஒரு பலனும் இல்லை. அப்பாவோட சொத்து கிடைக்கல, அப்பாவுடைய அன்பு கிடைக்கல, கடவுளுடைய அனுகிரகம்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் டெய்லியும் கடவுளை கும்பிட்றேன்ப்பா, ஆனால் அந்த சாமி கண்ணையே திறக்க மாட்டேங்குதியா. நீ எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டேன், நான் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத சாமி இல்லை, எதுக்கும் வழி இல்லை. 9ல் மாந்தி இருந்தால் எத்தனை தெய்வத்தை கும்பிட்டாலும் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் ஈஸியாக கிடைக்காது. 3ல் மாந்தி இருந்தாலும் அப்படி தான். 9ஆம் இடத்தை பார்க்கும் இல்லையா, கோயிலே கத்தின்னு கிடப்பாங்க, ஒன்றும் நடக்காது. ஒருத்தர் சாமியே கும்பிட மாட்டான், இப்படின்னு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க, நல்லா இருப்பாங்க. அப்போ தான் கோபம் வரும். ஏன்னா நான் விடிய விடிய சாமி கும்பிட்றேன், எனக்கு ஒன்றுமே பலன் கிடைக்கல. இல்லை, சாமியே இப்போ கும்பிடவே மாட்டாங்க, அவங்களாம் சாமி கும்பிட்றாங்க, நல்லா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், நம்ம கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும். ஏன்னா அந்த 9ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் கடவுளுடைய அனுகிரகம் இருக்காது, அடுத்தவர்களுடைய வழிகாட்டுதல் இருக்காது, யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க, யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை. அப்போ இங்கே அப்பா 9ல் மாந்தி இருந்தால் அப்பா வச்சு கேட்க மாட்டான், அப்பா தான் முதல் குரு. அப்போ அடுத்தவங்க வச்சு கேட்க மாட்டாங்க. அப்போ குருவாக யாரும் நமக்கு கிடைக்க மாட்டாங்க, சரியான வழிகாட்டுதல் கிடைக்க மாட்டாங்க. நீ இதை செய், இதை பண்ணு, இது நல்லா இருப்ப அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த இடத்துல தவறான வழிகாட்டுதல் ஆயிடும். இந்த மாதிரி கடவுளுடைய அனுகிரகம், குருவுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் கிடைக்காத இடம் அப்படின்னா 9ஆம் இடத்துல மாந்தி. பாக்கியம் கேட்குறாங்கல்ல, எனக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா, திருமண பாக்கியம் இருக்கா, அந்த பாக்கியம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை பாதிக்கும். நான் சம்பாரிச்சேன், நான் அனுபவிக்கல, யாரோ அனுபவிக்கிறாங்க. இது எல்லாமே இந்த 9ஆம் இடத்துல கூடிய மாந்தி. இந்த 9ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் அப்பாவை கூட்டிகிட்டு போய் திதி கொடுக்க சொல்லணும். அப்பா இல்லைன்னா நீங்கள் அப்பாவுக்கு திதி கொடுக்கணும். இது 2 வழி தான். அது உங்களுடைய ஜாதகத்தில் எந்த பாவத்தில் இருக்கோ அது அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட ஆலயங்களுக்கு போய் பண்ணணும். எல்லாம் இன்றைக்கி பொதுவாக பார்த்திங்கன்னா 9ல் மாந்தி இருந்தால் காசி போயிட்டு வாங்க, அப்பாவுக்கு போய் காசியில் கொடுத்துருவாங்க, கயாவில் கொடுத்துருவாங்க. காசி ஜாதகம் இதெல்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நமக்கு எங்கே போனால் கர்ம தீரும், அதுதான் மெயின் முக்கியம். அந்த இடத்துக்கு போனால் தான் கர்ம தீரும். எல்லோரும் காசிக்கு போனால் கர்ம தீர்மானம் தீராது. நம்ம ஜாதகத்தில் ஒன்றும் இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றுல போய் ஒரு திதி கொடுத்துட்டு வந்தால் கூட கர்ம தீரும். காசி போய் தான் கொடுக்கணும் இல்லை, எங்கே அப்படிங்கிறது தான் முக்கியம். அதை மட்டும் நம்ம பார்த்து கிளியர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். 9ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போய் திதி கொடுத்துட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாந்தியுடைய தோஷம் கட்டாயம் நிவர்த்தியாகும். நான் நம்பிக்கையோடு செய்யணும்.